அதே போன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உரையாற்றும் பொழுது பிப்ரவரி மாதம், இதெல்லாம் 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு முன்புலாம் இல்லை, கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உரையாற்றார். அவர் பேர் சிபி ஜோஷி, ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்தவர். 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் என்ன சொல்றாருன்னா, பாஜகவுடைய தலகர்த்தா மூத்த தலைவர் உடன்கட்டை ஏறுவதை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், கணவன் இறந்தால் மனைவியை தீயில் பலியிட வேண்டும். இதுக்குத்தான் ராஜாராம் மோகன் ராய் போராடி அந்த சதி உடன்கட்டையை அகற்றினார். பாஜக மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறார். 2ஆம் தேதி 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இதே ஆண்டு. இதற்கெல்லாம் பாஜக தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்கள் பதில் சொல்லுவார்களா? சரி, இது ராஜஸ்தான்கார் சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் நம்முடைய பிடிஆர் பழனிவேல்ராஜன் நிதித்துறை அமைச்சரா, இப்போ தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இருக்கார், ஐடி அமைச்சரா. அவருடைய தாயாரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அறங்காளர் குழு தலைவராக நியமித்தார்கள். நீதிமன்றத்தில் அவரை நியமிக்க கூடாது, அவர் பூவும் பொட்டுமாக இல்லை என்று நீதிமன்றத்தை அணுகியவர்கள் யார்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தம், அநியாயம். இந்த தமிழ்நாட்டு மண்ணில் வடமாநிலங்கள் இருந்து இப்போ தமிழ்நாட்டு மண்ணுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் இதை கொண்டு வராங்க. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போக்கை எல்லாம் அவர்கள் கைவிட வேண்டும். ஆகவே தான் எங்களுடைய தலைவர், இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம், எழுதியது எல்லோருக்குமானது என்று நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கிறார். அதை திரித்து ஏதாவது அரசியல் செய்ய முடியுமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இந்த தேசத்துடைய மக்கள் ஆர்எஸ்எஸ் சொல்வதையும் பாஜக சொல்வதையும் ஏகபோக குத்தகைதாரர்கள் இந்து மக்களுக்கு இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட மலிவான அரசியலை பாஜக தலைவர்கள் செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த கண்டனத்தை நாங்கள் பதிவு பண்ணுகிறோம்.